விவோல வந்து S1 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் எல்லா விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். விவோ நிறுவனம் ஏற்கனவே சைனாவில் வந்து S1 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் சைனாவில் லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் இந்த விவோ S1ல் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த ஃபோனோட பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். பேக் சைடில் நமக்கு வந்து பிளாஸ்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க, ரேடியன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லணும். அடுத்ததாக இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து ஒரு 6.38 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ரெசல்யூஷனோட வருது. இது ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் டிஸ்பிளேயாக வருது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்தவரையும் இந்த டிஸ்பிளே 90% வருது. அதனால் வந்து உங்களுக்கு பெசல்ஸ்லாம் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் MediaTek Helio P65 அப்படிங்கிற புது சிப்செட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு ஆக்டோ கோர் சிப்செட். இதில் 4 கோர்ஸ் வந்து காட்டஸ் A75 கோர்ஸில் 2 GHz ரன் ஆகுது. மேலும் 4 கோர்ஸ் வந்து காட்டஸ் A55 கோர்ஸில் வந்து 2 GHz ரன் ஆகுது. 12 nm ஃபின்ஃபிட் ப்ராசஸில் இது தயாரிக்கிறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக Mali G52 GPU வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Helio P60 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் 660 ப்ராசஸருக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வரும். இருந்தாலும் வந்து அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டவுன் கிரேடாக தான் இந்த சிப்செட் இருக்கும். இந்த சிப்செட்டோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையும் PUBG மாதிரியான ஹெவியான கேம்ஸ் மிட் செட்டிங்ஸில் ஈஸியாக விளையாட முடியும். ஸோ ஹை செட்டிங்ஸில் வச்சு விளையாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ கேமிங்க்கு வந்து இந்த ப்ராசஸர் வந்து பில்ட் பண்ணலை. இருந்தாலும் ஹெவி கேம்ஸ் ஓரளவு மிட் செட்டிங்ஸில் வச்சு உங்களால் விளையாட முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. ஒன்று 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோடும், மூணாவது கான்ஃபிகரேஷன் 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோடும் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 256GB எக்ஸ்டெண்டர் பண்ணிக்கலாம். இது ஒரு டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்டாக வர காரணத்தினால 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமராவுக்கு வரும். பேக் சைடில் நமக்கு வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா ஒரு 16 MP கேமரா f1.78 ஆப்பர்ச்சரில் இயங்குது. இது Sony IMX499 சென்சராக கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிரைமரி சென்சராக இருக்குது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 MP அல்ட்ரா வைட் சென்சராக கொடுத்துருக்காங்க. f2.2 ஆப்பர்ச்சரில் இருக்குது. 120 டிகிரிஸ் வரையும் வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் கேப்சர் பண்ண முடியும். மூணாவது கேமரா ஒரு 2 MP டெப்த் சென்சார் f2.4 ஆப்பர்ச்சரில் இயங்குது. ஸோ ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. மற்றபடி ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை நமக்கு வந்து 32 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. f2.0 ஆப்பர்ச்சரில் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு வந்து பாப் செல்ஃபி கேமரா மாதிரிலாம் கிடையாது. வழக்கமாக வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் டிஸ்பிளே இந்த கேமரா இருக்குது. இந்த ஃபோனை பற்றின இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அதனால் டேரெக்டாக உங்கள் ஃபோனோட டிஸ்பிளேயில் உங்கள் ஃபிங்கரை வச்சு ஃபோனை அன்லாக் பண்ணிக்கிட முடியும். மேலும் இந்த ஃபோனில் வந்து 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் இருக்குது. FM ரேடியோ மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட பேட்டரி பொறுத்தவரை நமக்கு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சார்ஜிங் வந்து 18 வாட்ஸ் வரையும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகுது. அதனால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் டியூல் 4G VVLT சப்போர்ட் இருக்குது. டியூல் பேண்ட் வைஃபை கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரையும் 5 இருக்குது. ஆனால் சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னுமே வந்து மைக்ரோ USB போட்டு தான் கொடுத்துருக்காங்க. Type C கொடுக்கல. ஸோ இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனோட OS பொறுத்தவரையும் Android 9.0 Pie வந்து இயங்குது. அதாவது Fun Touch OS 9 இன்டர்ஃபேஸில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இது விவோட கஸ்டம் இன்டர்ஃபேஸ். இந்த விவோ S1ஓட கலர்ஸை பொறுத்தவரையும் ஸ்கைலைன் ப்ளூ, டைமண்ட் பிளாக் அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோட விலை வந்து 17,990 இருக்கும். அதுவே 6GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோட விலை 18,990 இருக்கும். 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோட விலை வந்து 19,990 வந்து விற்கிறாங்க. இந்த ஃபோன் வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி விற்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஆன்லைனுக்கு வருமா இல்லையான்னு தெரியல. ஸோ ஒருவேளை வந்துச்சுன்னா லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோ இருக்குது நான் அருண் டெக் இன் தமிழுக்காக. மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்கு வரை நன்றி, வணக்கம்.